கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 10 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சிதம்பரம் பேசினதெல்லாம் யோசிச்சு கார்த்தி ரொம்பவே வெக்ஸ் ஆகி உட்காடுறாங்க. கார்த்தியை பார்த்ததுமே தீபா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஃபீல் பண்ணி அவங்க சீட்டுக்கு போய் உட்காடுறாங்க. கார்த்திக் சார், உங்கள் உயிருக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல சார், அதனால தான் நான் போய் பாடிட்டேன். ஆனால் நீங்கள் மொத்தமாக இடிஞ்சு உட்காந்துருக்கிறதே என்னால் பார்க்க முடியல. உங்கள் ஒய்ஃப் தீபாவாகவும் என்னால் உங்ககிட்ட உண்மையாக இருக்க முடியல, இப்போ பல்லவியாகவும் உங்ககிட்ட உண்மையாக இருக்க முடியல. இப்படி நான் உங்கள் நம்பிக்கையை சதைச்சிட்டு நிற்கிறேனே சார். இப்போ மட்டும் நான் உண்மையை சொல்லிட்டேன்னா நீங்கள் இன்னும் நொறுங்கி போய் உட்காந்துருவீங்க. அதை என்னால் பார்க்க முடியாது சார், அதுக்கு நான் செத்துறதே மேல் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பேக் எடுத்து போட்டுக்கிட்டு அங்கேருந்து மாடிக்கு போகிறாங்க தீபா. மாடிக்கு போக போக கார்த்தி ஊருக்கு போகும்போது தீபா வந்து தடுத்து கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணுது. அதுக்கப்புறம் வளையல் போட்டு விட்டது, பூ வச்சு விட்டது, முதல்ல கை கோர்த்து நடந்தது. இப்படி அவங்களுக்குள்ளான நிறைய விஷயங்களை யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி மாடியில் போய் ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நின்று, முருகா, யாருக்கும் என்னால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்க போய் இப்போ எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி நானே ஒரு நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டேன். கார்த்திக் சார்கிட்ட பொய்யா நடிச்சதுக்கு நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே குதிக்கலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே தீபாவை வந்து பிடிச்சிடுறாங்க அவங்க அண்ணி மைதிலி. தீபாவை கீழே இறக்கி விட்டு பல்லாருன்னு ஒரு அறை வைக்கிறாங்க. உன்னதான் தீபா கேட்குறேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கவும், ரூபஸ்ரீக்கு நான் பாடுறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கவே கூடாது நீ. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க என்னை மிரட்டியோ இல்லை சமாதானம் சொல்லியோ அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் என்னை ஓட வச்சு வந்ததால பிரச்சனை. இன்னைக்கு பூதாகரமாக மாறி இப்போ எனக்கு எதிராக நிற்குது அண்ணி. பல்லவியாக நடிக்க சொன்னாங்களே அதுதான் அண்ணி. நான் கார்த்திக் சாருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. சிதம்பரம்னு ஒரு ஆள் கார்த்திக் சார்கிட்ட போட்டி போட்டு தோத்தார்ல, அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்கிறாங்க. கார்த்திகிட்ட கடைசியாக வந்து ஆஃபீஸில் பேசிட்டு போனதையும் சொல்கிறாங்க. அது எல்லாம் கேட்ட மைதிலி, ஏண்டி இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், சொல்லியிருந்தா என்ன நீ பண்ணியிருப்பீங்க, நம்ம வீட்டில் இருந்தப்போ தான் நான் முதல்ல பல்லவியாக நடிக்க ஆரம்பித்தேன், எல்லாருமே ஒன்றும் பண்ண முடியாமல் தான் நின்னீங்க அப்படின்னு சொல்லவும், இப்படியெல்லாம் ஆயிரும் தானே நான் அப்போவே வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் சொன்னீங்க ஆனால் அவங்கள மீறி அந்த நேரத்தில் நம்மளால் துடிஞ்சு ஒரு முடிவு எடுக்க முடிச்சதா அப்படின்னு தீபா கேட்கும். இப்படியே போய் நம்ம மாட்டிப்போம், உன் தம்பி இனி எனக்காக யோசிக்க போய் இப்போ உனக்கு இந்த நிலமை வந்து நிற்குதே அப்படின்னு மைதிலி சொல்லு. இப்போ நீங்கள் என்ன பார்த்து இப்படி அலறீங்களே, கார்த்திக் சாரை போய் பாருங்க, அவரு அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்காரு. பல்லவி யாருன்னு தெரியாதப்பவே இப்படி மனசொடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்காரே, அது ஒரு நம்பிக்கை துரோகமாக பார்க்குறாரு. இதுவே நான் தான் பல்லவியாக நடிச்சேன்னு தெரிஞ்சா அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அலறாங்க தீபா. அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துருவியா? நீ செத்துட்டா எல்லாமே சரியாயிருமா? அன்னைக்கு இனியனை காப்பாற்ற அப்படி ஒரு முடிவெடுத்த, இன்னைக்கு கார்த்திக் தம்பியை காப்பாற்ற பல்லவியா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க. எதுக்காக எல்லா பாவத்தையும் உன் தலைமையில ஏற்றிக்கிற? நல்ல வேலை நான் இப்போ வந்தேன், ஏதோ இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் கடவுளை நீங்கள் அனுப்பிச்சி வச்சிருப்பாரு போல இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டு அக்காவோட பையனுக்கு பொண்ணு பார்க்க நம்ம ஊர்ல இருந்து 4-5 பேர் இங்கே வந்திருந்தோம். அப்படியே உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லாமல் இங்கே வந்து பார்க்கலான்னு நினச்சேன். நான் உனக்கு ஷாக் கொடுக்கலான்னு நினச்சா நீ எங்களுக்கு இப்படி ஒரு ஷாக் கொடுத்துருக்க. இப்போ சொல்லிடி, நீ தப்பு பண்ணியிருந்தனா இப்படி சரியான நேரத்தில் என்ன கொண்டு வந்து இங்கே கடவுள் நிறுத்தியிருப்பாரா? நீ கடவுளை நம்புற தீபா, உன்னை கடவுள் எப்பவும் கைவிட மாட்டாரு. இந்த பிரச்சனை எல்லாத்துலேருந்து உன்னை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துருவாரு. நீ மனசு விட்டுறாம தைரியமா இரு. கார்த்திக் தம்பி கூட நீ சந்தோஷமா வாழணும். கார்த்திக் தம்பிக்கு நம்ம எல்லாத்தையும் புரிய வச்சிடலாம், அவரு புரிஞ்சுப்பாரு தீபாங்கிறாங்க மைதிலி. அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தீபா பயங்கரமா ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க மைதிலிய. நீ நல்லவ தீபா, உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி அவசரப்பட்டு இனிமேல் எந்த முடிவும் எடுத்துடாத. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி தீபாவை கூட்டிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. அடுத்ததா கார்த்திக் செம்ம டென்ஷனோட வீட்டுக்கு வராங்க. யாரையும் கூப்பிடாம எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க கார்த்தி. அப்போ அபிராமி அருணாச்சலத்துக்கிட்ட பேசிட்டு வராங்க. கார்த்தியை பார்த்ததுமே, கார்த்தி எப்பப்பா வந்த அப்படின்னு கேட்கவும், இப்போதான் வந்தேங்கிறாங்க கார்த்தி. என்னாச்சு, ஆடியோ கம்பெனியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம காஸ்மெட்டிக் கம்பெனிக்கு போயிட்டு வருவேன்னு நினச்சோம், இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துட்டியே அப்படின்னு அருணாச்சலம் கேட்கவும், அதுக்கும் கார்த்தி எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்காங்க. என்னாச்சு கார்த்தி, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா, ஏன் சைலண்டாக இருக்க, ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு அபிராமி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க கார்த்தி. என்ன கார்த்தி, ஏன் இவ்வளோ டல்லாக பேசுகிற அப்படின்னு கேட்கவும், அதுக்குள்ளே அருண், ஐஸ்வர்யா எல்லாரும் லைனாக ஒவ்வொருத்தராக வந்துடுறாங்க. தீபாவும் வந்துடுறாங்க. சிதம்பரம் வந்திருந்தாருமா அப்படின்னு சொல்லவும், என்ன கார்த்தி, மும்பை கான்ட்ராக்டில் நீ சைன் பண்ண தெரிஞ்சு உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணாரா அப்படின்னு கேட்கவும், கான்ட்ராக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சுங்கிறாங்க கார்த்தி. அது அவருக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், அது எப்படிப்பா போகும், நீ தான் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டியே அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும், அதான் பல்லவி நமக்கு தான் பாடுவான்னு சொல்லி உறுதியா தெரிஞ்சு ரெசார்ட்டுக்கே வந்து கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிட்டு போனதா சொன்னேன் அப்படின்னு அபிராமி கேட்க, பல்லவி எனக்கு வாக்கு கொடுத்துட்டு சிதம்பரத்துக்கு பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், மீனாட்சி தீபா 2 பேரும் வந்துடுறாங்க. என்னப்பா சொல்ற, பல்லவியா அவருக்கு பாடினாங்க அப்படின்னு கேட்கவும், ஆமாம்மா என்னாலேயே நம்ப முடியல, ஆனா பல்லவி பாடிட்டாங்கங்கிறாங்க கார்த்தி. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு சிதம்பரம் வந்தது, அங்க பல்லவியோட பாட்டை பிளே பண்ணது, எல்லா விஷயத்தையும் கார்த்தி ஒன்று விடாம சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்டு அபிராமி, அந்த பல்லவி பத்தி நான் எவ்வளோ உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன், அவ யாரோ எவ்வளோ இருந்தாலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற ஓடி வந்து நின்னாலே நினைச்சா அவ்வளோ பெருமைப்பட்டுட்டு இருந்தேனேப்பா, இப்படி நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திருக்காளே
அப்படின்னு அபிராமி சொல்லவும் எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கு அப்படின்னு சிதம்பரம் சொன்னது. அதுக்கு நான் பல்லவி அப்படிப்பட்டவங்க இல்லை அப்படின்னு நான் உறுதியாக சொன்னது. ஆனால் பல்லவி சராசரி ஆள்னு நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு கார்த்தி சொல்லியிருக்க. நினைச்சதை விட தரமான சம்பவமாக பண்ணியிருக்காரு. ஆனால் எப்படி இவ போய் பாடியிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. கார்த்தி இதுக்காகலாம் அப்செட் ஆகாத, பிஸ்னஸ்னா அப்படி தான் இருக்கும். அந்த ஆள் சிதம்பரம் உங்ககிட்ட செகண்ட் டைமாக மோதுறாரு. இந்த வாட்டியும் அவர் தோத்துட்டாருன்னா ரொம்ப அசிங்கமாயிரும். அதான் பல்கா ஏதோ அமௌண்ட் கொடுத்துட்டு பல்லவியை பாட வச்சுட்டாரு போல அப்படின்னு அருணாச்சலம் சொல்ல, என்னங்க பேசுறீங்க, பெருசா பணம் கொடுத்தா சொன்ன வார்த்தையை மீறலாமா அப்படின்னு கேட்கவும், 5000 ரூபானா அசையாத மனசு, 50,000னா அசையும். அதுவே 5 லட்சம்னா அதுவே அடிமை சாசனம் எழுதி கொடுக்கவும் ரெடி ஆயிடும். பணம் 10 செய்யுங்கிறது சும்மா இல்ல அபிராமி அப்படின்னு அருணாச்சலம் சொல்ல, பணம்னா மனசாட்சி உறுத்தாதா அப்படின்னு கேட்கவும், மனுஷ பையன் மனசு நாச்சியா உறுத்துனா தானாவே சமாதானம் சொல்லிக்க காரணமா கிடைக்காது. ரொம்ப உறுத்துனா கோயிலுக்கு போய் ஒரு கற்பூரம் ஏத்திட்டு சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு இது பச்சை துரோகமாக தாங்க தெரியுது அப்படின்னு சொல்லவும், 5 லட்சங்கிறது கம்மியாக தெரியுது அபிராமி, அதே 5 கோடி எழுதி தரேன், கார்த்தி இந்த கான்ட்ராக்ட்ல இருந்து விலகிக்க சொல்லு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவ, பாத்தியா ஷாக்காய் நிக்கிற, பணம் யாரையும் அசிச்சு பார்க்கும், பெரும்பாலும் எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, நீங்க என்னப்பா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அருண் கேட்கும். இது என்ன கான்ட்ராக்டுக்கான வேலைன்னு நினைச்சிட்டு இருக்க, இது சிதம்பரத்தோட ஈகோக்கான வேலை. அந்த ஆளு பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா இவ்வளோ ஆக்ரோஷமா பண்ணிட்டு இருக்கான். பிசினஸ் மட்டும்தான் அவனோட மோட்டிவா இருந்திருந்தா பல்லவிய பாட வச்சதோட டைரக்டா மும்பை கம்பெனிக்கு அனுப்பிச்சிருப்பான். அதை விட்டுட்டு கார்த்தி பாக்குறதுக்கு எதுக்காக வரணும்? முழுக்க முழுக்க இது ஈகோப்பா. அதுக்காக அந்த ஆளு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பான். பல்லவி ரூபஸ்ரீ கிட்ட மாட்டிக்கிட்டது கூட எதுக்காக? பணத்துக்காக தானே. மீறி போன ரூபஸ்ரீ எவ்வளவு கொடுத்துருப்பா? 1 லட்சம் இல்ல 2 லட்சம். அந்த 2 லட்சத்துக்காகவே வாழ்நாள் முழுக்க தன்னோட குரலை வாடகைக்கு விட தயாராயிட்டா. இப்போ சிதம்பரம் மாதிரி ஒரு பெரிய ஆள் டீல் பேசுறானா ஒரு பெரிய அமௌண்ட்டா தான் கொடுத்துருப்பான். கஷ்டப்படுற பொண்ணு மனசு தடுமாறி இருக்குங்கிறாங்க அருணாச்சலம். அப்பா நீங்க சொன்ன மாதிரி என்னதான் கோடிக்கணக்கில் எனக்கு டீல் வந்தாலும் மனசாட்சிக்கு எதிரான ஒரு விஷயத்த என்னால எப்பவும் பண்ண முடியாது. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களையும் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சூப்பர், இதை தான் நான் எதிர்பார்த்தேன். முதல்ல சிதம்பரம் சாரை பார்த்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு வந்து நம்ம பங்குக்கு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துவோம் அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனாட்சி தனியா தீபாவை கூட்டிட்டு போய், என்ன ஆச்சு தீபா, என்னென்னமோ சொல்றாங்க, நீ அவருக்காக போய் பாடினியா அப்படின்னு கேட்கவும், நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. தீபா பாத்தியா, கார்த்தியோட உயிரை காப்பாத்த நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்க, ஆனா பணத்துக்காக பாடினதா சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தியும் அதை நம்பிட்டு போறாரு அப்படின்னு மீனாட்சி தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி செம்ம டென்ஷன்ல உட்காந்துருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.